எல்லாருக்கும் வணக்கம். என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்க. வரச்சே நமக்காக கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இந்த கவரில் அவங்க வந்து நாகர்கோவில், அதனால அங்கே உள்ள ஸ்பெஷலான ஸ்நாக்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பலாப்பழ சிப்ஸ், இது வந்து ஏத்தங்காய் சிப்ஸ். லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு வந்து இந்தியாவிலேருந்து இங்கே மஸ்கட் வந்திருந்தாங்க. வரச்சா வந்து எப்படின்னா அவங்களுக்கு வந்து திருவாண்டரத்துலேருந்து பெங்களூர் கனெக்ஷன், அப்புறம் அங்கேருந்து திரும்ப மஸ்கட் அந்த மாதிரி இருந்ததா. அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா பெங்களூரில் வந்து செக்கிங் பண்ணுறச்ச இவங்க வந்து வத்தல் பொடி, மல்லிப்பொடி, இந்த மசாலா ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட பேக் பேக்கில் வச்சு கொண்டு வந்திருக்காங்க போல. ஏர்போர்ட்டை செக் பண்ணுறச்ச பார்த்தீங்கன்னா பேக் பேக்லலாம் வந்து இந்த வத்தல் பொடி ஐட்டத்தெல்லாம் வைக்கக்கூடாது, அவங்க வந்து அதில் வச்சுருந்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க. ஸோ வரும்போது ஒன்றுமே இல்லை கையில், அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் யாராவது இந்த மாதிரி மசாலா ஐட்டம், இட்லி பொடி, இந்த மாதிரி பொடி ஐட்டத்தெல்லாம் வந்து கொண்டு வரீங்க அப்படின்னா பெரிய சூட்கேஸ் இருக்கும்ல, அதில் போட்டு அனுப்பி விட்டுருணும். அதில் தான் போட்டு கொண்டுட்டு வரணும். நம்ம கையில் வச்சுருக்கிற பேக்கில் வந்து அந்த மாதிரி மசாலா ஐட்டத்தெல்லாம் நீங்கள் போடவே கூடாது. சரியா? போட்டால் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்குவாங்க. சரி, அடுத்து இதில் என்ன இருக்குது? அப்புறம் இது பார்த்திங்கன்னா நிறைய புளி, உங்களுக்கு புளி நிறைய கொஞ்சம் ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவைப்படுமா, அதனால இங்கே கிடைக்கிற புளி வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்க மாட்டேங்குது. ப்ளஸ் ப்ரைஸுமே கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இதே ஊர்னா புளி ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதே நான் எங்கள் ஊர்லேருந்து வந்தோம்னா எங்கள் அத்தை பார்த்திங்கன்னா அங்கே மரத்துலேருந்தே எங்களுக்கு நிறைய புளி தந்துடுவோம். அப்புறம் இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌன் சுகர். எதுக்காக இவ்வளோ ப்ரௌன் சுகர்னால் எங்கள் ரெஸ்டாரண்ட்டில் வந்து நாங்கள் காஃபிக்கு வந்து ஒயிட் சுகர் யூஸ் பண்ண மாட்டோம், ப்ரௌன் சுகர் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரௌன் சுகர் தான், நிறைய ப்ரௌன் சுகர். இந்த பிராண்ட் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், எப்படி இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். எனக்கு என்னமோ திருநெல்வேலியை விட நாகர்கோவிலில் ப்ரைஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஓஹோ, இதெல்லாம் கொஞ்சம் இதாகிடுச்சு. ஓ மை காட். இது பார்த்தீங்கன்னா சிறுதானியம் இருக்குல்ல, அது எல்லாம் ஆனால் உடஞ்சிச்சு. சாமை, திணை, அதுக்கப்புறம் குதிரைவாலி அரிசின்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் கொஞ்சம் நிறைய வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து போத்தீஸ் இருக்குது, நாகர்கோவில் போத்தீஸ் சூப்பர் மார்க்கெட், அங்கேருந்து வாங்கினேன். ஆனால் தூக்கி போடுவாங்க பார்த்துக்கோங்க ஏர்போர்ட்டில், அதனால் இதெல்லாம் நான் எடுக்கல. இதெல்லாம் வந்து வெறும் சிறுதானியங்கள் தான். இதுவுமே எங்கள் ரெஸ்டாரண்ட்டில் புதுசாக கொண்டுட்டு வரலான்னு நினச்சிருக்கேன். ஆனால் எவ்வளோ பேர் விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னு தெரில. சிறுதானியத்தில் ஓ மை காட், இது கடுகு. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மஸ்டர்ட் சீட்ஸ். ஓஹோ, இதுவும் ஓட்டம் வந்துருச்சு. ஐயோ, கடுகும் இதுவும் ஒன்றா சேர்ந்துருச்சு. ஒரு கவர் எடுத்துகிட்டு வா லோர். அப்போ கடுகும் ஏம்மா எவ்வளோ பெரிய கவர் எடுத்துகிட்டு வந்திருக்கா பாருங்க. சின்ன கடுகும் குதிரைவாலி அரிசி இருக்குல்ல, அது ரெண்டும் மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரில. உங்கள் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? இதுக்குள்ளே ஃபுல்லாக ரெண்டும் மிக்ஸ் ஆயிடுச்சு. என்ன செய்யுது? தாளிப்புக்கு கடுகு கூட குதிரைவாலி அரிசியை சேர்த்து போட்டு தாளிச்சிடலாமா? ஆயிடுச்சு. சரி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. கடுகு ஃபுல்லாக செஞ்சிடுச்சு. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் வீட்டில்